நாம எல்லாருமே வேற்று கிரக வாசிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். வேற்று கிரக வாசிகளை ஆங்கிலத்துல ஏலியன்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூமியை சேராத ஒரு உயிரினத்தை தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட பூமியில பர்டிகுலரா ஒரே ஒரு இடத்துல மட்டும் உருவாகி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்தை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே காண முடியாத சில ஏலியன் உயிரினங்களை பத்தியும் அந்த உயிரினங்களை உள்ளடக்கிய ஏலியன் குகையை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்ல கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியா 1986 வருடம் ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்னான ரொமேனியாவில் பிளாக் சீக்கும் பல்கேரியா பார்டருக்கும் பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டன்டா கவுண்டியில சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மின் உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. சோ அதுக்காக ஒரு நிலத்தை தேர்வு செஞ்சு ஆய்வு செய்யறதுக்காக அந்த நிலத்தை தோண்டும் போது கிறிஸ்டியன் லாஸ்கோ அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா பூமியில இருந்து 18 மீட்டர் ஆழத்துல ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகை ஆராய்ச்சியாளர்களால ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டுச்சு. அப்படி இந்த குகையை ஆய்வு செஞ்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த குகையை பத்தின பல அதிர்ச்சியான ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது ரொமேனியாவோட கான்ஸ்டன்டா கவுண்டியில பூமிக்கடியில 18 மீட்டர் ஆழத்துல தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குகை 5.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மூதாதையர்கள் அதாவது குரங்கா இருந்தவன் மனிதனா பரிணமிக்கிற அந்த முதல் ஸ்டெப் இருக்குல்ல அந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் இந்த குகை அப்படின்னு சொல்றாங்க. 5.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த குகையோட பேரு ரொமேனியன் மொழியில பெஸ்டரா மூவில், பொதுவா எல்லாரும் காமனா கூப்பிடுறது மூவில் கேவ், அதாவது மூவில் குகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இன்னும் இந்த குகையை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கேளுங்க. இந்த மூவில் குகைக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இயற்கையான நுழைவாயில் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சுமார் 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குகையோட மேற்பரப்பும் தடிமனான இறுக்கமான களிமண்களால மூடப்பட்டதா சொல்லப்படுது. சோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அதாவது சுமார் 5.5 மில்லியன் ஆண்டுகளாவே இந்த மூவில் குகைக்குள்ள வெளிச்சமே போகாம இருந்திருக்கு. அப்படின்னா அந்த மூவில் குகைக்குள்ள ஏற்கனவே இருந்த உயிரினமும் இறந்து போயிருக்கும். வேற எந்த ஒரு உயிரும் உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் தப்பு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளா மூடப்பட்டிருந்த ஒளி புகாத அந்த குகையிலையும் உயிர்கள் உருவாயிருக்கு, வாழ்ந்திருக்கு, இனப்பெருக்கம் செஞ்சிருக்கு. பூமியில இருந்து 18 மீட்டர் ஆழத்துல ஹரிசாண்டலா 250 மீட்டர் நீளம் உள்ள இந்த மூவில் குகையோட சூழல் பாத்தீங்கன்னா உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற ஒரு சூழல். இந்த மூவில் குகைக்குள்ள வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், கார்பன் டை ஆக்சைடு 1.5 இருந்து 3.5% இருக்கு. 1 இருந்து 2% மீத்தேன் வாயு இருக்கு. அப்புறம் இந்த மூவில் குகையோட அடிப்பகுதியில ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு. அந்த நீர்த்தேக்கம் ஹைட்ரஜன் சல்பைடையும் அமோனியாவையும் தொடர்ந்து அதிக அளவுல வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்து இந்த குகைக்குள்ள மூச்சு காத்து அதாவது ஆக்சிஜன் குறைஞ்சபட்சமா 7% இருந்து அதிகபட்சமா 16% வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. இப்படி உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத இந்த மூவில் குகைக்குள்ள தனித்துவமான எட்டுக்கால் பூச்சிகள், அட்டைகள், நீர் தேள்கள், போலி தேள்கள் அதாவது சூடோஸ்கார்பியன், ஊரான்கள், நத்தைகள், அப்புறம் மரப்பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் இந்த மூவில் குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மூவில் குகைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்ல 37 உயிரினங்கள் தனித்துவமானது. அதுங்களை நீங்க இந்த குகைக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா உலகத்துல வேற எங்கேயுமே அது கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மூவில் குகைக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களோட உயிரியல் வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானதா இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த உயிரினங்களை ஏலியன்ஸ் அப்படின்னு, இதுங்க வாழக்கூடிய இந்த மூவில் குகையை ஏலியன் கேவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூவில் கேவுக்குள்ள வாழக்கூடிய 50க்கும் மேற்பட்ட முதுகெலும் இல்லாத உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்காக பாக்டீரியாக்களை தான் உணவா எடுத்துக்குது. மீத்தேன் அண்ட் சல்பர் ஆக்சிடைசிங் பாக்டீரியா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நுண்ணுயிரிகள் குகை சுவர்களையும் குகைக்குள்ள இருக்கிற அந்த நீர்த்தேக்கத்தோட மேற்பரப்புலையும் போர்வ மாதிரி பறந்து விரிஞ்சு பரவி கிடக்கும். அப்படி பரவி இருக்கிற பாக்டீரியாக்களை தான் மாடு புல்ல மேயிற மாதிரி மேய்ஞ்சு இந்த மூவில் குகைவாழ் உயிரினங்கள் அதுங்களோட காலத்தை கடத்துதுங்க. இன்னமும் இந்த மூவில் குகையை பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப லிமிட்டடா. ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கமும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாம அந்த உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு ஒரு மோசமான சுற்றுச்சூழலா இருந்தாலும் சரி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிர் உருவாகியே தீரும். அப்படி இருக்கும்போது ஒரு கடல்ல இருக்கிற சின்ன நீர்த்துளி மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்மளோட சோலார் சிஸ்டம், அதாவது நம்மளோட சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்திலே பூமியோட சேர்த்து மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா
கோடிக்கணக்குல பில்லியன் கணக்குல ஏன் ட்ரில்லியன் கணக்குல கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரியான கிரகங்கள்ல காட்டுவாசி மாதிரி வாழக்கூடிய உயிர்களும் இருக்கலாம், நம்ம அளவுக்கு அட்வான்ஸ் ஆன உயிர்களும் இருக்கலாம், நம்மளை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆன உயிரினங்களும் இருக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. நமக்கு அவங்க ஏலியன்ஸ், அவங்களுக்கு நம்ம ஏலியன்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.